அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடும் போது எங்களுடைய பாவ மன்னிப்பில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இறைவா, என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, அதற்கு சக்தி வாய்ந்தவன் நீ என்று நாம் இறைவனிடம் உறுதியாக கேட்க வேண்டும். அப்படி இல்லாமல் யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை நீ நாடினால் மன்னித்துவிடு என நாம் ஒருபோதுமே துஆ செய்யக்கூடாது. இதை பற்றித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைவா, நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக, இறைவா, நீ நாடினால் எனக்கு அருள் புரிவாயாக என்று உங்களில் ஒருவர் கேட்க வேண்டாம். கேட்பதில் உறுதியாக இருக்கட்டும், ஏனெனில் நிச்சயமாக எவரும் அவனை நிர்பந்தம் செய்ய முடியாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 6339 மற்றும் முஸ்லிமில் 2679வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாம் இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி நிற்கும் போதும் அருள்களை வேண்டி நிற்கும் போதும், இறைவா, நீ நிச்சயம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் இறைவனிடம் உறுதியாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். முஸ்லிமின் அறிவிப்பில் கீழ்கண்டவாறு உள்ளது, எனினும் உறுதியாக கேட்கட்டும், ஆசையை பெரிதாக்கி கொள்ளட்டும், ஏனெனில் அவனுக்கு கொடுக்கும் எதுவும் அல்லாஹ்வுக்கு பெரிதல்ல என்று கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் எங்களுக்கு எது வேண்டுமானாலும் அல்லாஹ்விடம் கேட்கலாம். அது ஹலாலானதாகவும் எந்த துஆவை நாம் செய்யக்கூடாது என்று எங்களுடைய மார்க்கத்தில் உள்ளதை அவற்றை தவிர்த்து ஆகுமானதை எது வேண்டுமானாலும் எங்களுக்கு அல்லாஹ்விடம் கேட்கலாம். இறைவன் கஞ்சன் அல்ல, அவன் செல்வந்தன். எனவே நாம் அவனிடம் தாராளமாக எங்களுக்கு எது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் பிரார்த்தனை செய்தால் கேட்பதை உறுதியாக கேட்கட்டும். இறைவா, நீ நாடினால் எனக்கு கொடுப்பாயாக என்று கூற வேண்டாம், நிச்சயமாக அவனை நிர்பந்தம் செய்பவர் எவரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். புகாரியில் 6338வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 2678வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் நாம் கேட்பதை உறுதியாக கேட்க வேண்டும். இறைவா, நீ நாடினால் எனக்கு தா என்று ஒருபோதுமே நாம் எங்களுடைய துஆக்களை மட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. இறைவா, நீ எனக்கு உறுதியாக தர வேண்டும், நீ செல்வந்தன், நீ கஞ்சன் அல்ல, நீ கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, எனக்கு அருள் புரி, என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொள் என்று நாம் இறைவனிடம் உரிமையோடு துஆ செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.